பிரியங்காவின் புதிய பயணம். வயநாடு நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதே தொகுதியில் போட்டியிட்ட அவரின் அண்ணன் ராகுல் காந்தியை விட அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைந்திருக்கிறார் பிரியங்கா காந்தி. களத்தில் பாஜகவுக்கு எதிராக கடுமையாக களமாடி வந்த பிரியங்கா இனி நாடாளுமன்றத்திலும் கலக்குவார் என இப்போதே உற்சாகம் அடைகிறார்கள் காங்கிரஸ் கட்சியினர். 1972 ஆண்டு பிறந்த பிரியங்கா 1999 தான் அரசியல் களத்துக்கு வந்தார். ஆனால் நேரடியாக அல்ல. அவரின் தாய் சோனியா காந்தி போட்டியிட்ட அமேதியில் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதேபோல 2004 நாடாளுமன்ற தேர்தலிலும் தன்னுடைய தாய் சோனியா காந்தி போட்டியிட்ட ராய்பரேலி, சகோதரர் ராகுல் காந்தி போட்டியிட்ட அமேதி என 2 தொகுதியிலும் மக்களை சந்தித்ததோடு பிரச்சார வேலைகளையும் கவனித்துக் கொண்டார். தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் தேர்தல் வேலைகளை கவனித்து வந்த பிரியங்கா நேரடியாக அரசியல் களம் கண்டது தற்போதுதான். 2024 தேர்தலில் ராய்பரேலி மற்றும் வயநாடு ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட்ட அவரின் சகோதரர் ராகுல் காந்தி 2லுமே வெற்றி பெற்றார். தொடர்ந்து ராய்பரேலி தொகுதி எம்பியை தக்க வைத்துக் கொண்டு வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து பிரியங்கா காந்தி வயநாடு தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். வேட்புமனு தாக்கல் செய்த போது பலத்த வரவேற்பு இருந்தது. சிபிஐ சார்பில் சத்யன் மொகேரி, பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாஸ் களமிறங்கினர். இந்த நிலையில் சத்யன் மொகேரியை விட 4 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் பிரியங்கா. 2019 ஆண்டு இதே தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி 4.30 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றிருந்தார். கடந்த மக்களவை தேர்தலின் போதும் 3.6 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் தற்போது அவரை விட அதிகமான வாக்குகளை பெற்று பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார். 2019 ஜனவரி 19 அதிகாரப்பூர்வமாக அரசியலுக்குள் காலடி எடுத்து வைத்தார் பிரியங்கா காந்தி. அவருக்கு கிழக்கு உத்தரப்பிரதேச பொறுப்பாளர் பதவி வழங்கப்பட்டது. அப்போது இந்திரா மீண்டும் வருகிறார் என்று உற்சாகத்துடன் உத்தரப்பிரதேசம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் சுவரொட்டிகளை ஒட்டினார்கள். தற்போது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்குள்ளும் அடியெடுத்து வைக்கப் போகிறார். இனி நாடாளுமன்றத்துக்குள்ளும் இந்திரா காந்தியை பார்க்கலாம். ராகுல் காந்திக்கு பின்னால் உள்ள இருக்கைதான் பிரியங்கா காந்தி அமர உள்ளார். இனி நாடாளுமன்றத்துக்குள் பாஜகவுக்கு ராகுல் மட்டுமல்ல, பிரியங்காவும் சிம்ம சொப்பனமாக இருப்பார் என்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினர்.